அனைவருக்கும் வணக்கம். இப்போது சில தினங்களுக்கு முன்னாடி ஆளுநர் செஞ்ச ஒரு விஷயம் தமிழகத்தில் சர்ச்சை ஆகிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, வழக்கம் போல் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சரி, இது என்ன உண்மை, இது எப்போ நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதாவது வைகாசி மாதம் திருவள்ளுவர் பிறந்ததாக சொல்லக்கூடிய நம்பக்கூடிய ஒரு தினம், அவருடைய பிறந்த தினம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வைகாசியில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவருடைய நட்சத்திரமாக வந்துட்டு காலங்காலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சில தினங்களுக்கு முன்னாடி, இது வைகாசி மாதம் இல்லையா, அனுஷ நட்சத்திரம் வந்தது. அப்போது ஆளுநர் அவர்கள் திருவள்ளுவர் காவி உடையில் இருக்கிற மாதிரி புகைப்படத்திற்கு அவருடைய மரியாதையை செலுத்தினார். இது சர்ச்சை வந்துட்டு கிளப்பிருச்சு தமிழகத்தில். ஆளும் திமுகவாகட்டும் எல்லாரும் இவருக்கு ஏன் திரும்ப திரும்ப இப்படியே பண்ணுறாரு, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுகிறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது என்ன நம்ம உண்மைங்கிறத கொஞ்சம் நல்லா பார்க்க வேண்டியது இருக்குது. திருவள்ளுவர் ஏன் காவி சாயம், வெள்ளையில் தான் இருந்தாரா, இல்லை அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியறதுக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. திருவள்ளுவர் வெள்ளைக்கு எப்போ வந்தார், காவியில் எப்போ இருந்தார், எது முன்னாடி அவருக்கு போட்ட ட்ரெஸ்ஸு, இது வேடிக்கையாக இருக்குது. சரி, இதற்கு நம்ம கொஞ்சம் பார்த்தாகணும் இல்லையா. கிபி 1800 வரைய திருவள்ளுவரின் படம் எதுவும் இங்கே இல்லை, சரிங்களா. அதற்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு தான் திருவள்ளுவருக்கு உருவம் வரைஞ்சாங்க. பெரும்பாலான ரிஷி முனிவர் ஞானி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ருத்ராட்செல்லாம் போட்டுட்டு தாடி வச்சுட்டு, உடை பார்த்திங்கன்னா வேஷ்டி மேலாடை பெரும்பாலும் இருக்காது, அந்த மாதிரி காவியில் தானே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆழ்வார்கள் இவங்க எல்லாம். அந்த மாதிரி இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை மையமாக வச்சு தான் திருவள்ளுவர் அவருடைய படம், உருவப்படம் வந்துட்டு வரைஞ்சாங்க. 1885 முருகேச முதலியார் திருவள்ளுவர் புத்தகம் 1910 1935 புத்தகங்கள்லையும், யாழ்ப்பாணம் தமிழ் லைப்ரரியில் திருவள்ளுவர் ஜடாமுடி பொட்டு திருநீரோடு தான் காட்சி தராரு. 1959 60 வாக்கில் அன்றைய காங்கிரஸ் அரசு வந்துட்டு முதல்ல வந்துட்டு அதாவது எதுக்கு ஸ்டாம்ப்பு திருவள்ளுவருக்கு வெளியிடுறாங்க, அதில் ஒயிட்டாக மாற்றி வெளியிடுறாங்க. அப்போது இது காங்கிரஸ் தான் முதல்ல காவிலேருந்து வெள்ளைக்கு திருவள்ளுவருக்கு உடைய மாற்றி சேஞ்ச் பண்ணி விட்ருக்காங்க. காங்கிரஸ் திமுக அரசுக்கு யார் இந்த அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு பலரும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அந்த காலகட்டங்களில் பெரிய எதிர்ப்பு ஒன்றும் இல்லை, அது தெரியவும் இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் பழசுக்கு திரும்பும்போது, ஐயோ நீங்கள் வந்துட்டு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுகிறீங்க, ஔவையாருக்கு திருநீர் பூசுகிறீங்க, வள்ளலாருக்கு திருநீர் பூசுகிறீங்க, இப்படி எல்லாம் கேள்வி வருது. இதெல்லாம் அவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க. அதனால் திரும்ப பழைய நிலைமைக்கு போகும்போது இப்போ இருக்கிறவங்களுக்கு அது புதுசாக தெரியுது, அவ்வளோதான். அதனால் ஆளுநர் காவி உடையில் இருக்கிற ஐயன் திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தினதில் எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.